அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20 வரை, ஆகஸ்ட் 20 2025 வரை இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு. ஏன்னா கிட்டத்தட்ட கமெண்ட்ஸில் பார்த்தா 90% மேலே பாசிட்டிவாக எனக்கு அப்படியே சொல்கிறீங்க, வீட்டில் கேமரா வச்சு பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. அது சந்தோஷம். பட் 1-2 பேர் பேடாக டோட்டலாக எனக்கு இது ஒத்தே வரல, சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒத்து வரணும் இல்லை. பட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லோருக்கும் அது மாதிரி சூழலை கொடுக்கும். நடக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். 75-80% மேலே அதுதான் வேலை பார்க்கும். இது வெறும் 20-25% தான் நம்ம கோச்சாரம். இருந்தாலும் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, அதற்கேற்ற சூழல் இருக்கும். ரிசல்ட் மேபி தசாபுத்தி நல்லா இருந்தால் பாசிட்டிவாகவும், தசாபுத்தி கெட்டதாக இருந்தால் கெட்டதாகவும் நடந்துட்டுருக்கோம். பட் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும், இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும். அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். இதுதான் அஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட நோக்கம். மற்ற அஸ்ட்ராலஜி சேனல்ஸை பார்க்குறப்ப அவங்க டைரெக்டாக பலன்களை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் பலன்களை ரொம்ப லிமிட் பண்ணிவிட்டு உணர்வுகள் ரீதியாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றி நான் சொல்கிறப்ப, ராசி அப்படின்னு இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதற்கேற்ற சூழல் இருக்கும். உங்களுடைய வெளிப்பாடுகள், செயல்பாடுகள் அப்படி இருக்கும். அதை வச்சுக்கணும். சந்திரன் அப்படிங்கிறப்ப அது புத்திக்குரிய கோள். அது மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அது மாதிரி சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவீங்க. பட் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப, லக்னத்துக்கு பலன் பார்க்கிறப்ப அது இன்டர்னலாக உணர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். புத்தி வேற, உணர்வுகள் வேற. புத்தி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், உணர்வுகள் வீக்காக இருக்கும். இந்த லக்னம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா அதுபடி தான் நடக்க போகும். அதை வச்சு தான் இந்த பலன்கள் தீர்மானிக்கப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு மேஷ லக்னம், மேஷ ராசின்னு சொல்கிறேன்னா, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவும் பார்க்கணும், மேஷ ராசியில் பிறந்தவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும். மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்டர்னலாக அந்த உணர்வுகளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். எக்ஸ்டர்னலாக ஏன்னா அது மாதிரி இருக்கும் அந்த உணர்வுகளில், நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஏற்றபடி. ராசிப்படி பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல், அதற்கேற்ற வெளிப்பாடுகள், செயல்பாடுகள் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதே போல தான் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். லக்னம்ங்கிறது இன்டர்னலாக வேலை பார்க்கறது, ராசிங்கிறது எக்ஸ்டர்னலாக புத்தியில் யோசித்து உடனே சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவது, அது ராசி. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருவோம். இப்போது மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஜெபம் ஜெயிக்க வைக்கும். மீண்டும் உங்களுக்கான தலைப்பை, அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன். ஜெபம் ஜெயிக்க வைக்கும். இது என்ன சார் புதுசா தலைப்பு இருக்கு அப்படின்னா, ஜெபம் பண்ணணும். ஜெபம்னாக்க ஒரு விஷயத்தில் மைண்டை குவிப்பது ஜெபம். ஒரு மந்திரத்தை தொடர்ச்சியாக உச்சரிப்பது நாம ஜெபம் அப்படிம்பாங்க. பேரை ஒண்டி சொல்லிட்டு இருக்கிறது, இப்படி பிடிச்ச விஷயத்தை நினைத்து கொண்டிருப்பது, அதெல்லாம் இந்த திருவள்ளுவர் சொல்ற மாதிரி எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியது திண்ணியராக பெறின் அப்படின்னு. நீங்கள் அந்த மனசை வைராக்கியமாக வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களை நினச்சி நல்லதே நடக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஆகிடும். முடியல சாமி, முடியலடா சாமி அப்படின்னு சாமியை திட்ட ஆரம்பிப்பீங்க. இல்லாட்டி முடியல அப்படின்னு ஒரு மாதிரி கத்துவான் பாருங்க, அந்த மாதிரி கத்துற மாதிரி ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு இப்போ மேஜர் கோள்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. இப்போ சனி பகவான் சற்று ஒரு தெம்பை கொடுக்குறார். அந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி 6ல் மறையிறது, 5ஆம் இடத்ததிபதி நிலையற்று இருக்கிறது. இதெல்லாம் பெரிதாக நன்மைகளை செய்யாது.
மேஜர் கோள்களும் நல்லதில்ல. 5, 9 பூர்வ புண்ணிய பூர்வ பாக்கியாதிபதிகளும் அந்த அளவுக்கு சரியில்ல. அப்படிங்கிறப்ப சிக்கல் வரும். கிட்டத்தட்ட 29/7/2025 வரைக்குமே உங்களுக்கு முழு சுபரான அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல மறையிறது சுமார். இப்ப கடினமாக உழைக்கிறது. ஆனா பாவிகள் 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு, நல்லது. பட் சுபர்கள் உங்களுக்கு அவன் சுப பூர்வ பாக்கியாதிபதி. அப்ப மிஸ்ர பலனா வருது. அதனாலதான் மெடிடேட் பண்ணிக்கணும். அதனாலதான் ஜெபம் ஜெயிக்க வைக்கும்னு. 6ஆம் இடம்ங்கிறது வெற்றிக்குரிய இடம். அப்படி ஒரு வெற்றி கிடைச்சி புகழ் மரியாதை கிடைக்கும். ஒரு விஷயத்த முழுமையாக அதிலேயே இருக்கிறது. உங்க மைண்டு ஃபுல்லா. அதுதான் சொல்லுவாங்கல்ல இந்த கடவுளை நினைக்கிறதுக்கு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு. அந்த மாதிரி ஒரு உருவேத்திக்கணும். எனக்கு இதுதான் இது கிடைச்சே தரணும், அது நல்லபடியா இருக்கும், எனக்கு அந்த கடவுள் அருள் இருக்கு, நல்ல சூழல் வரும், அப்படி ஸ்ட்ராங்கா அது எனக்கு கிடைக்கும்னு அந்த நம்பிக்கையோட. அதுதான் ஜெபம்ங்கிறது. ஒரே விஷயத்தை பத்தி நினைக்கிறது. அதுதான் திருவள்ளுவரும் அப்படி சொல்லியிருக்கார். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நினைக்கிறப்ப அதற்கு ஒரு வலிமை வந்துடும். அதனாலதான் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியது திண்ணியராக பெறின். எண்ணியதுபடியே அடைவர். யாரு? எண்ணியது திண்ணியராக பெறின். நினைச்சதை திரும்ப 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 நினைச்சு அது திண்மைன்னா வலிமையை கொடுக்குறப்ப அந்த மாதிரி இந்த மாதத்தை ஓட்டணும். அதுக்கு ஜெபம். இல்லாட்டி முடியலடா சாமின்னு நொந்துட்டு இருக்கிற மாதிரி சிக்கல் வர மாதிரி இருக்கும். லக்னத்திலேயே இந்த ஜென்ம சனி நல்லா இருக்கு, நல்லா இல்லை. இப்ப நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க, நல்லா இருக்காது. இப்ப நல்லா இல்லையே செய்ய வேணான்னு நினைப்பீங்க, உடம்பு ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. இப்படி புரிஞ்சிக்கவே முடியாதபடி இருக்கும். இந்த 6ல் உள்ள கேது கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார். ஏன்னா கேதுங்கிறது நிழல் செவ்வாய் போன்று. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி கிடைச்சிடும். இல்லாட்டி ஓவர் கான்ஃபிடென்ட்ல செஞ்சு சொதப்புவீங்க. இல்லை ஓவர் குழப்பத்தில் தப்பா முடிவெடுத்து தப்பான வேலைகளை செய்கிற மாதிரி ஆயிடும். இந்த செவ்வாய் 29/7/2025 அன்று அங்க 7ஆம் இடம் வர்றது சிறப்புங்க. 29க்கு அப்புறம் நல்லா இருக்கும். அதனாலதான் ஜெபம் ஜெயிக்க வைக்கும்ட்டேன். 9ஆம் இடத்ததிபதி 7ல இருந்து உங்க லக்னம் ராசியையே பார்க்கிறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க, எந்த விஷயமும் ஜெயிக்கப்படும், உங்களுக்கு வெற்றியாக மாறும். இல்லாட்டி சோதனை வேதனை இதை அனுபவிக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா மேஜர் கோள்கள் சரியில்லை. உங்க லக்னாதிபதியும் அர்த்தாஷ்டம குருவாக இருந்து சுமாரா வேலை பார்க்குற பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வேலை தொழில் ரீதியா சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹெவியா டாஸ்க்கு, விரயம், அலைச்சல், ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, டென்ஷனாக இருக்குடா அப்படின்னு கடுப்பாவீங்க. அண்டு லக்னத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானும் ஏற்கனவே வந்த லாபத்தெல்லாம் இழக்கிற மாதிரி, உடம்பு சரியில்லை, பிரச்சனை, அதுக்கு செலவு இதுக்கு செலவுன்னு ஏற்கனவே அனுபவித்த லாபங்களை கெடுத்து கொள்வது போல கொடுப்பார். அண்டு உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதியான சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறது, அது கொஞ்சம் சுமார். புத்தியில பயம், தடுமாற்றம், குழப்பங்கள் அதிகமாக வரும். உங்களுக்கு பாதகாதிபதியான புதனும் அங்க இருக்கார். அவரும் வக்ரம் பெற்று போயிருக்கார். அப்ப பெரிய பாதகம் வரும்னு நினைப்பீங்க, அது வராது. இது ஒன்றும் பாதகம் இல்லை, இவங்க நல்லவங்க, நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைப்பீங்க, அவங்க பாதகமாக இருப்பாங்க. அதனால தான் ஜெபம் ஜெயிக்க வைக்கும்ட்டேன். இல்லாட்டி புலம்புறது, கடவுளை திட்டுறது அப்படிங்கிற சூழலை தான் ஏற்படுத்தும். செவ்வாய் மட்டுமே உங்களுக்கு நல்லது பண்ணுவார். செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய அந்த கேதுவும் நல்லது செய்வார். கேது எப்ப ஜெபம் பண்ணாதான், தியானம் பண்ணாதான் ஒரு யோகி போல, ஒரு ஞானி போல பிஹேவ் பண்ணுவீங்க. இல்லாட்டி ஒரு ஞான கிறுக்கனாக பைத்தியம் போல பிஹேவ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால கண்டிப்பா மெடிடேட் பண்ணணும். உங்க லக்னத்துக்கு ராசிக்கு ஆகாதவனான சுக்கிரன் 3 கூடையும் 3லயே ஆட்சியா இருக்கிறப்ப ஒரு இனம் புரியாத தைரியம் வரும். ஒரு பயமும் இருக்கு, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு, ஏன்னா நான் நல்லவன், நான் யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை, யாரையும் கெடுத்ததில்லை, அதனால நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், இப்படிதான் நினைக்கிறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதேன்னு ஒரு வெறுப்பும், எல்லா ஏமாத்துக்காரங்களா இருக்காங்க சரியில்லையேன்னு ஒரு புலம்பலும் இருக்கும். ஒரு சேஃப்டி செக்யூரிட்டிங்கிறது உங்களுடைய இயல்பு, அங்க ஒரு பாதகம் வரும். அதனாலதான் முடியலடா சாமின்னு
நொந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த சுக்கிரனும் 26/7/2025 அப்புறம் அவர் 4ஆம் இடம் போகிறார். அப்போ சுகக்கேடுகள், எதிர்பாராத செலவுகள், பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள், சொந்த பந்தங்கள் வழியெல்லாம் செலவுகள், பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத தன்மை, சுகக்கேடு இதெல்லாம் கூட அனுபவிக்கிற மாதிரி ஆகும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப புலம்பாமல், ரொம்ப வருந்தாமல், கஷ்டப்படாமல் தப்பிச்சுக்கலாம். அதனால தான் நான் ஜெபம் ஜெயிக்க வைக்கும்னு இருக்கேன். நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். இந்த மெடிடேஷன் தான் உங்களை காப்பாற்ற போகுது. உங்கள் புத்தியை வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. சேஃப்டி செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு அப்படியே ரிஸ்க் எடுக்க வேண்டான்னே பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் பெருசாக சாதிக்க முடியாது. இதில் வேற சுயநலவாதிகளாக இருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா சேஃப்டி செக்யூரிட்டி பார்க்குறவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறப்ப 10 பேர் இல்லை 8, 9 பேர் நல்லா சொன்னாலும் ஒருத்தவங்க, சார் நாங்கள்லாம் சுயநலவாதிகள் இல்லை சார், அப்படி ஒரு தியாகிகள். உண்மையிலே நீங்கள் தியாகிகள் தான். எது வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய தியாகம் உங்களை பெருசாக வருத்தாத வரைக்கும். உங்களுக்கு சின்னதாக ஒரு கஷ்டம், சின்னதாக பிரச்சனை வரும்னு ஒரு சந்தேகம் வந்தால் கூட அதை செய்ய மாட்டீங்க. அது சுயநலவாதிகள்ங்கிறது அதுதான் மெயின். தனக்கு அதாவது நிறைய அது குழந்தைகளே செய்யுங்க. இப்போ குழந்தைகிட்ட 2 சாக்லேட் தான் இருக்குது அப்படின்னா அது ஒளிச்சு வச்சு சாப்பிடும். இதே 10, 15 சாக்லேட் இருக்குது அப்படின்னா ஒரு 2, 3, 4 பேருக்கு கொடுக்கும். 2, 3 பேர் 4 பேருக்கு அப்படி கொடுத்து விடும். இதே 500 சாக்லேட் இருக்குன்னா அந்த குழந்தையோட மனசே மாறிடும். என்னவா மாறும்? தான் சாப்பிட்றத விட எல்லோருக்கும் கொடுத்து அதில் அவங்க சாப்பிட்றப்ப புகழ்கிறது, அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறது, அந்த ரேஞ்சுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் உபய லக்னம், உபய ராசிங்கிறதால அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு இருக்காது. இப்படியும் அப்படியும் உள்ள ஆளுங்க சேஃப்டி பிளே பண்ணுவீங்க, பயப்படுவீங்க, பங்குதாரர்களை நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு ஒத்தும் வராது, யார்ட்டையும் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்க மாட்டீங்க. குறிப்பாக எதிர்பாலினற்ற ரொம்ப பயம் இருக்கும், சிக்கல் இருக்கும். ஈவன் கட்டின ஒய்ஃபு இல்லை கட்டின கணவனையே கொஞ்சம் அந்தளவுக்கு அலட்சியப்படுத்தி தான் நடத்துவீங்க. இதெல்லாம் இருக்கும். அதனால தான் மோசமான சுயநலவாதிகள். அதில் 10 பேருக்கு 9 பேர் எஸ்ஸும்பாங்க, ஒரு ஆள் தான் திட்டுவாங்க. இது எதுக்குன்னா அவங்கள திட்டுறதுக்காக இல்லைங்க. இதில் வேற நீங்கள் இதுலேருந்தே தெரியுது, நீங்கள் உங்கள் கணிப்பெல்லாம் ரொம்ப மோசம்லாம் கமெண்ட்டை பார்க்குறேன். சரி இருக்காது, உண்மையான கணிப்பு அல்ல, வேஸ்ட்டு, உளர்றீங்க அப்படின்லாம் போடுறாங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இயல்பு. நான் உளவியல் ரீதியாகவும் பார்ப்பேன். ரொம்ப அப்படியே சேஃப்டி செக்யூரிட்டி சுயநலம்னு இருக்கிறவங்க எல்லோர்ட்டையும் அப்படிதான். அது ஒழுங்காக இருக்காது தான் அந்த சுயநலவாதிகள்னு. அதனால தான் நான் அதை சொல்கிறது. இது எதுக்குன்னா உங்களை திட்டுறதுக்காக அல்ல. நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சுயநலமாக இல்லாமல் ஓரளவு இந்த சுயநலம் ஓவராக வர்றப்போ கூட பொதுநலமாக விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறப்ப பிரபஞ்சம் அதிகம் கொடுக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ அதை பிரபஞ்சம் மிக அதிகமாக ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நல்லது செய்யலாமே மற்றவங்களுக்கு, சூழலுக்கு பண்ணிட்டீங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றிகள், நன்மைகள், பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் சுயநலமாக இல்லாமல் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, கொஞ்சம் பொதுநலமாக மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்க்காதபடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது ஜெபம் பண்ணாலே இந்த தன்மையெல்லாம் வந்துடும். சமநிலையில் இருப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க. இல்லாட்டி புலம்புவீங்க, முடியலடா சாமின்னு. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.